Teachers, welcome to Tara Tit Academy. நம்ம இப்போ எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th February ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து இங்கிலீஷ் பெடகாஜிக்கல் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபார் டீலிங் வித் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இந்த டெக்ஸ்ட், ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்க அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் டீல் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கன்வெர்ட்ஸ் த வேர்ட்ஸ் இன்ட்டு மதர் டங்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்டு இருக்குது, டிசேபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஸ்ஏபிள் ஓகேங்களா. ஸோ இந்த வார்த்தையை வந்து இங்கிலீஷில் வந்து அவங்களுக்கு புரியலன்ற போது அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு மெமரைசன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, நான் இந்த அர்த்தம் சொல்லிட்டேன், நான் டிசேபிள்லாம் வந்து அவங்களால முடியல, அவங்களால இயக்க முடியல அப்படின்றது அர்த்தம். இதை நீங்கள் மனப்பாடம் படிக்கோங்க. இயக்க முடியல அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கிலீஷில் டிசேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷீ இஸ் யூஸிங் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதாவது இந்த இடத்துல கிராமர்னு ஒரு வார்த்தை வந்ததுனால, மேம் நீங்கள் கிராமர் ஒன்றுமே டிரான்ஸ்லேஷன் பண்ணலையே, வேர்ட்ஸை தானே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, எப்படி நீங்கள் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த மெத்தடுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்க, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, அவங்க செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் போய், இப்போ வந்து நம்மளோட மதர் டங் தமிழா, நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இங்கிலீஷ் வந்து நமக்கு டீச் பண்ணும்போது இங்கிலீஷ் நம்மளோட செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது, மதர் டங் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு மதர் டங் மட்டும் தான் புரியுதுன்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு செகண்ட் லாங்குவேஜ் புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி டீச் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். நம்ம ஸ்கூலில் அப்படி தான் படிச்சுட்டு வரோம். அந்த மெத்தடுக்கான பேர் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகேங்களா. இது டைரக்ட் மெத்தட் இல்லை, ஸ்ட்ரக்சரல் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா என்ன தெரியுமா, இங்கே வந்து தாய்மொழி யூஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக டார்கெட் லாங்குவேஜ், நம்ம டார்கெட் லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கோம், இங்கிலீஷ் வச்சிருக்கோம். ஸோ அந்த லாங்குவேஜில் சொல்லி தருது, அது டைரக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்னா வந்து லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், ஆப்ஜெக்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டீச் பண்ணுறது ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சராக படிக்கணும். நவுன் இதான், வேர்ப் இதான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சராக பார்க்குறது ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் மற்றும் நம்மளோட குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ட், இப்போ ஹோட்டலில் எப்படி பேசணும், ஏர்போர்ட்டில் எப்படி பேசணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சினாரியோலாம் எப்படி நம்ம பேசணுன்ற அந்த கம்யூனிகேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிளாஸ் ரூமில். ஓகேங்களா. ஸோ அதுவும் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். ஸோ பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ளூயன்சிக்காக முக்கியத்துவம் கொடுக்கறது தான் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. So in process writing approach, the element of writing process during which writers formally share their work with their wider audience refers to as the answer. பார்க்கும்போதே நல்லா ஈஸியாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இது என்னென்ன ஆன்சர் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு ரைட்டிங் வந்து ப்ராசஸாக எழுதிட்டு வர ஒரு அப்ரோச். ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து, அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபார்மலாக ஷேர் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மலாக அவங்க எழுதின அந்த ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது, போயமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கவிதையாக கூட இருக்கலாம், ஏதாவது நூலாக கூட இருக்கலாம். அது வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து நிறைய வைடர் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லுவோம், பப்ளிஷிங் தானே, புக் பப்ளிஷிங் நம்ம சொல்லுவோமே, அதுதான், வேறு எதுவும் புதுசு இல்லை. பப்ளிஷிங் தான் வந்து ப்ராசஸ் ரைட்டிங்கோட ஃபைனல் ஸ்டெப். அங்கே தான் வந்து கிரியேட் பண்ண மேட்டர், நம்ம என்ன மேட்டர் கிரியேட் பண்ணோமோ அது கிளாஸ் வால்லையோ இல்லை புக்கு வழியிலையோ ஆடியன்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். அதான் பப்ளிஷிங்ன்றது. ஓகேங்களா. டிராஃப்டிங்னா என்னென்னா வந்து ஆரம்பத்தில் ரஃப்பான ஐடியாஸை எழுதுறது டிராஃப்டிங். ஓகேங்களா. எடிட்டிங்னா எல்லாருக்கும் தெரியும், ஸ்பெல்லிங் கிராமர் தப்புக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எழுதின அந்த ஆர்டிகல்ஸில் இல்லை போயமோ ஏதாவது நாமளாவே சுயமாக எழுதினா தப்பு இருந்துச்சுன்னா அது எடிட் பண்ணுறது எடிட்டிங். நெக்ஸ்ட் வந்து ரிவைசிங்னா என்ன, கண்டென்ட்டோட ஃப்ளோ, அதோட ஆர்கனைசேஷன்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. இல்லை இது முன்னாடி வரும், இது பின்னாடி வரும், இல்லை இது இந்த பொருள் உணர்த்துறது சரியாக படலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இது பின்னாடி வச்சா நல்லா இருக்கும்ன்றதை ரிவைஸ் பண்ணுறது, லாஸ்ட்டாக பண்ணுற ஸ்டேஜ் தான் ரிவைசிங்ன்றது. ரீஅரேஞ்ச் பண்ணுறது இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட ரைட்டிங் ஒர்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா child is born with innate capacity to acquire language. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து this idea of language acquisition supported by, இந்த கொஷினுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கள் வந்து மொழியை வந்து கற்றுக்கொள்ளும் பிறவி திறன் வந்து இருக்கும் அவங்களுக்கு. பிறக்கும் போதே அது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். மனித குழந்தைங்களுக்கு அந்த திறன்ன்றது இருக்கும். ஸோ அவங்க லாங்குவேஜ் பேசுகிறதுக்கான ஒரு எபிலிட்டி, ஒரு திறனோட, ஒரு பொட்டென்ஷியலோட பிறப்பாங்கன்னாங்க. ஒரு சில பசங்களுக்கு அந்த திறன்ன்றது இல்லாமல் போயிடும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் குறிப்பிட்ட ஒரு ஆர்கன், ஒரு இப்போ வந்து பிரெயின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டு வந்து மொழிக்கான ஒரு பாட்டுன்னு இருக்கும், அது சரியாக செயல்படுத்தலை, அந்த இடத்துல சரியாக ரத்த ஓட்டம் இல்லை, இந்த மாதிரி ரீசன்னால் அவங்க பிறக்கும் போதே அந்த பிரெயினில் அந்த லாங்குவேஜ்க்கான குறிப்பிட்ட பாட்டு பிரெயினில் இருக்கிற பாட்டு டெவலப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சில பல ரீசன்ஸ்னால அவங்க பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட்னால கூட இருக்கலாம், ஓகேங்களா, தல்லில் அடிபட்டிருக்கும், இல்லை தொண்டையிலே ஏதாவது வந்து முள்ளு குத்தி அவங்களுக்கு பெருசாக ஏதாவது, ஓகேங்களா, ஓக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க தொண்டையில். ஸோ இந்த தொண்டையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால பலம் அடிபட்டு, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா, நாக்கில் அடிபட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து பிறந்த அப்புறம் நடக்கிறது. பட்டு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு பேசுகிற திறன்றது நேச்சுரலாகவே இருக்கும். இந்த ஐடியா திஸ் ஐடியா ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன், இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்க லாங்குவேஜ் அக்வயர் பண்ணுவாங்க. நம்ம லாங்குவேஜ் அக்வசிஷன் பற்றியும் பார்த்தோம், லாங்குவேஜ் லேர்னிங் பற்றியும் பார்த்தோம். லாங்குவேஜ் அக்வசிஷன்னா நம்ம இயற்கையாகவே லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது தான் லாங்குவேஜ் அக்வசிஷன். லாங்குவேஜ் லேர்னிங் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஷியஸாக உட்காந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு ஃபார்மலாக ஒரு டீச்சிங் பண்ணுறது, ஸ்கூலில் நடத்துறது, நீங்களாகவே ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்காக கான்ஷியஸாக போய் செய்கிறது, இதெல்லாம் லாங்குவேஜ் லேர்னிங். லாங்குவேஜ் அக்விசிஷன் நம்ம மதர் டங் நம்ம எஃபர்ட்டே இல்லாமல் கற்றுப்போகலாம். இதை பற்றி யார் வந்து சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிஸ்ட் வந்து நோம் சாம்ஸ்கியோட தியரி. இது குழந்தைங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்ன்னு இருக்கும், அவங்களே வந்து அவங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டியோட பிறப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து நேட்டிவிஸ்ட்டுன்ற ஒரு தியரி மூலமாக வந்து யார் சொல்லியிருக்காரு, நோம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. ஸோ காக்னிட்டிவிஸ்ட்ன்றது வந்து பியாஜே வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் வந்து அறிவு வளர்ச்சியோட சேர்ந்து வரும், அறிவும் லாங்குவேஜும் ஒரே ஒன்றுக்கு இணைஞ்சதுன்னு சொன்னவர் வந்து பியாஜே சொல்லியிருக்காரு. காக்னிட்டிவிஸ்ட்னா பியாஜே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வைகாட்ஸ்கி சொல்லணும். வைகாட்ஸ்கி என்ன சொன்னார், லாங்குவேஜ் வந்து ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் லேர்ன் பண்ணது, சோஷியலில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பசங்க லேர்ன் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஸோ அவரை பார்த்தோன்னா நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லலாம். யாரை, வைகாட்ஸ்கி சொல்லலாம். காக்னிட்டிவிஸ்ட்டுன்னு சொல்லி பியாஜேவை சொல்லலாம். சோஷியல் இன்ட்ராக்ஷனிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வைகாட்ஸ்கி சொல்லலாம், ஓகேங்களா. இவர் என்ன சொன்னார், சமூக தொடர்புகள் மூலிமா தான் வந்து மொழியை வந்து வளரும் பசங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரிஸ்ட்டு ஸ்கின்னர் என்ன சொன்னான்னா, பசங்க வந்து லாங்குவேஜ் பெரியவங்க பேசுகிறது அதுக்கு அதால் கேட்டு அதை இமிட்டேட் பண்ணி அதை காப்பி பண்ணி மொழியை கற்றுப்பாங்க அப்படின்றத பிஹேவியரிஸ்டான ஸ்கின்னர் வந்து லாங்குவேஜை பற்றி சொல்லியிருக்காரு. பட்டு லாங்குவேஜ் இன்னட் கெப்பாசிட்டி, நமக்குள்ளே இருக்கிற ஒரு கெப்பாசிட்டின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா நேட்டிவிஸ்ட் தியரிஸ்ட் நோம் சாம்ஸ்கி. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா. Which of the following statements correctly defines running dictation? ஸோ ரன்னிங் டிக்டேஷன் என்கிற ஆக்டிவிட்டியை சரியாக விளக்கும் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் அண்ட் ரீட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் when exchange இன்ஃபர்மேஷன் வித் others to complete task. சில்ட்ரன் வந்து ஸோ ரன்னிங் டிக்டேஷன்னா இதுவான் அப்படின்னு கேட்குறாங்க. பசங்க வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து படிப்பாங்க, கேட்டுப்பாங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்டு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த டாஸ்க் அப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஒர்க் இன் பேஸ். ரெண்டு பசங்க வந்து ரெண்டு பசங்க ஜோடியாக உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பையன் வந்து படிப்பான், இன்னொரு பையன் வந்து காதால் கேட்டு எழுதுவான், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி மாற்றி அந்த ஹோல் டெக்ஸ்ட்ன்றது நடக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ரன்னிங் டிக்டேஷன்றது, ஓகேங்களா. ஸோ இது இல்லை, சில்ட்ரன் ஒர்க் இன் பேஸ், ரன்னர் ரன்ஸ் டு see the text and dictate to the partner, the partner writes the text. இங்கே ரன்னிங் பற்றி சொல்ல வரல, ஓகேங்களா. ரன்னிங் டிக்டேஷன்னா ஆக்சுவலி என்னென்னா வந்து பசங்க வந்து ரெண்டு பிரிவாக உட்கார வச்சிருப்பான். ஒரு பையன் வந்து படிப்பான், இன்னொரு பையன் வந்து அதுக்கு அதால் கேட்டு எழுதுவான். அவன் எழுதின பையன் திருப்பி வந்து படிப்பான், அந்த ஃபஸ்ட்டு யார் படித்தானோ அந்த பையன் வந்து எழுதுவான். ஸோ ஓகேங்களா, மாற்றி நடக்கிறது தான் ரன்னிங் டிக்டேஷன்றது. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாஸ்க் cannot be used for assessing of reading skill. ரீடிங் ஸ்கில்ஸை வந்து மதிப்பீடுதல் பண்ணுறதுக்காக எந்த டாஸ்க் வந்து சரியாக வராது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரீட் அலோடு. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சத்தம் போட்டு படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன் மற்றும் ஃப்ளூயன்சிஸும் ப்ரொனன்சியேஷன் இருக்கட்டும் ஃப்ளூயன்சி ரெண்டுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவலி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் ரீட். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து புரிஞ்சு கொண்ட படித்து வந்து புரிஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா
இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வைக்கிறோம்ல, இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் சீடேட்டில் கொடுக்குறாங்களே ப்ரோஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை படித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட ரீடிங் ஸ்கில் அசஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டான மெத்தட் தான். ஸோ நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குது. சத்தமாக படிக்கிறதும் வந்து அவங்களோட ப்ரொனன்சியேஷன், அவங்களோட ஃப்ளூயன்சி, வார்த்தைகளோட உச்சரிப்பு, அதான் ப்ரொனன்சியேஷன்றது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க எப்படி கரெக்டாக பண்ணுறாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரீடிங் ஸ்கில்லை மதிப்பிடுறதுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பிக்சர் கியூடு வேர்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ படத்தை பார்த்து வார்த்தையை வந்து வாசிக்கிறது. ஓகேங்களா? ஒரு பிக்சரை காமிக்கிறது, அந்த பிக்சரை பார்த்து அதோட வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸ்டோரி டெல்லிங் செஷன் பை டீச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் கதை சொல்லும்போது மாணவர்கள் வந்து கேட்டுப்பாங்க தவிர இதனால் வந்து அவங்களோட ரீடிங் ஸ்கில்ன்றது எதுவுமே டெவலப் ஆகாது. ஸோ டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காதால் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பசங்களோட ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்குன்றது நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொனன்சியேஷன் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது காதால் கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில்ஸ் தான் டெவலப் ஆகுது தவிர இங்கே நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே வந்து அசஸ் பண்ண முடியாது. காதால் கேட்குறாங்க. ஸோ இது லிசனிங் ஸ்கில்ஸை சம்மந்தப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் லிசனிங். ஸோ நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இது லிசனிங் ஸ்கில் சம்மந்தப்பட்டது, இது ரீடிங் ஸ்கில் சம்மந்தப்பட்டது, இதுவும் ரீடிங்ஸ் சம்மந்தப்பட்டது, ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது லாங்குவேஜ் அக்வசிஷன் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கு, இது பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்கில்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லேருந்து, ஸ்கில்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? which of the following is not the part of extensive listening. Listening பற்றி நம்ம எக்ஸ்டென்சிவ் லிசனிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்கான அர்த்தம் எக்ஸ்டென்சிவ் லிசனிங்கோட ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸ்டென்சிவ் லிசனிங்னா ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இல்லை ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணுறது, அதான் எக்ஸ்டென்சிவ் லிசனிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் லிசனிங்கில் எந்த ஒரு விஷயம் வந்து இதோட பார்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிசனிங் ஃபார் தி ஜிஸ்ட். ஸோ லிசனிங் ஃபார் த ஜிஸ்ட்னா வந்து ஓவரால் சம்மரி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஓவரால் சம்மரி வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு கதையோட ஓவரால் லிசனிங். ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் இந்த கதையில் வந்து இதான்ப்பா சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதான் ஜிஸ்ட்ன்றது சம்மரி. லிசனிங் ஃபார் சம்மரி. ஸோ ஓவராலாக கேட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நேற்று என்ன தினமும் நடந்ததுன்னு சொல்லி அரை மணி நேரம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரம் சொல்கிறாங்கன்னா அதை சுருக்கி நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே உங்கள் மற்ற ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லும்போது நீங்கள் சுருக்கி நீங்கள் சொல்லுவீங்களா, அதான் சம்மரி. லிசனிங் ஃபார் த ஜிஸ்ட், நீங்கள் கேட்குறதே சம்மரி பண்ணுறதுக்காக கேட்குறது. ஸோ அது வந்து எக்ஸ்டென்சிவ் லிசனிங்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்சிவ் லிசனிங் ஃபார் அ மெயின் ஐடியா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எக்ஸ்டென்சிவ் லிசனிங் தேவைப்படும். நீங்கள் என்ன அவன் ஃபுல்லாக சொல்லுவான், அப்போ நீ வந்து அந்த காரை முன்னாடி வந்ததை பார்த்து பயந்துட்ட, அவ்வளோதானே. ஓகேங்களா? அதோட மெயின் ஐடியா பயந்ததை அவங்க கதையாக அரை மணி நேரமாக சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? நாங்கள் நடந்து போனேன், அந்த இடத்துல இப்படி இருந்தது, அந்த இடத்துல அந்த பர்சன் அப்படி இப்படி வந்தாங்கன்னு அவர் வந்து அரை மணி நேரத்துக்கு சொன்னால் லாஸ்ட்டில் நீங்கள் தான் சொல்லுங்கள், அப்போ நீ கார் முன்னாடி வந்தது நீ பயந்துட்ட, அதுக்காக தானடா இவ்வளோ நேரம் சொல்கிறேன் நீ, அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அந்த மெயின் ஐடியா ஃபுல்லாக கேட்டுட்டு மெயின் ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக லிசன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் இன்ஃபரன்சஸ். இது வந்து மேக்கிங் இன்ஃபரன்சஸ்னால் மீனிங் மேக்கிங்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன லிசன் பண்ணுறீங்களோ அதில் வந்து மீனிங் மேக் பண்ணுறது. ஸோ இது வந்து எக்ஸ்டென்சிவ் லிசனிங்குள்ளே தான் வரும். லிசனிங் ஃபார் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து எக்ஸ்டென்சிவ் லிசனிங்குள்ளே வராது. ஜஸ்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக அது வந்து இன்டென்சிவ் லிசனிங்குள்ளே வரும். இந்த எக்ஸ்டென்சிவ் லிசனிங் ஆக்சுவலி வந்து இது இல்லை, இது இன்டென்சிவ் லிசனிங். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தேடுறீங்க, இது வந்து இன்டென்சிவ் லிசனிங்குள்ளே வரும். இது வந்து எக்ஸ்டென்சிவ் லிசனிங்கான ஒரு பார்ட்டு இல்லை. ஓகேங்களா? Next 144 question பார்க்கலாம். Given below are the learning outcomes for reading skill at foundational stage. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில் 2 கொஷின் ரீடிங் ஸ்கில் ரிலேட்டடாக வந்துச்சு. 2 வந்து லிசனிங் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அதிகமாக ஸ்கில் பேஸ்டு கொஷின் தான் பார்த்தீங்கன்னா வந்து 6 கொஷின் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆக்சுவலி.
லாங்குவேஜ் அக்வசிஷன், மெத்தட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங் சேர்த்திங்கன்னா மொத்தம் 6 கொஷின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பார்ட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எது அவாய்ட் பண்ணக்கூடாது, லேர்னிங் ஸ்கில்ஸ், இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில்ஸ், இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ given below learning given below are the learning outcomes for reading skill at foundational stage. Foundational stage இப்போ வந்து எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரீடிங் ஸ்கில் மூலிமா வந்து என்ன மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ், அவங்க ரீடிங் ஸ்கில் மூலிமா அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட அவுட் ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த கொஷினோட எது மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரீட் ஷார்ட் பேசேஜஸ் அக்யூரேட்லி அண்ட் ஃப்ளூயன்ட்லி வித் அப்ராப்ரியேட் இன்டோனேஷன், பாசஸ் அண்ட் வாய்ஸ் மாடுலேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் மாடுலேஷன் மற்றும் வந்து ஃப்ளூயன்சி சேர்த்து முழுமையாக வந்து படிக்கிறது. ஓகேங்களா. ஸோ அது இது. நெக்ஸ்ட் வந்து ரீட்ஸ் a few sentences of familiar words with accuracy. ஸோ முதல்ல தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு சிம்பிள் சென்டென்சஸை அக்யூரேட்டாக அவங்க வந்து மேக் பண்ணுறது, படிக்கிறது இல்லை மேக் பண்ணுறது. ஓகேங்களா. இங்கே ரீடிங் ஸ்கில்ஸை பற்றி சொல்கிறதுனால அதை ரீட் பண்ணுறது, முன்னாடி அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த வேர்ட்ஸ்லாம் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது மாதிரி லேர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சு ஒரு சென்டென்சஸ் வந்து சின்ன சென்டென்சஸை வந்து அவங்க வந்து துல்லியமாக வந்து படிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஃபெமிலியர் வேர்ட்ஸை வச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீட் ஷார்ட் பேசேஜஸ் அக்யூரேட்லி வித் அப்ராப்ரியேட் இன்டோனேஷன் அண்ட் பாசஸ். அதான் ஆக்சுவலி இங்கே தானே பார்த்தோம், அதே தான் திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணி வச்சுருக்காங்க. பேசேஜஸில் அந்த நிறுத்த குறியீடுகள்னு சொல்லுவாங்க, அந்த பாசஸ் நிறுத்தி படிக்கணும்ல. கமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டான பாஸ் கொடுக்கணும், ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்க்கு மேலே நம்ம வந்து கேப் வந்து விடணும். ஓகேங்களா. அந்த நிறுத்த குறியீடுகள்லாம் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்டோனேஷனோட, ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து அதிகமான ஹை பிச்சில் சொல்கிற மாதிரி இருக்கும், எமோஷன்ஸ் கலந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டோனேஷன், வாய்ஸ் மாடுலேஷனோட வந்து நீங்கள் ஷார்ட் பேசேஜஸை படிக்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், இந்த எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லலாம். ஓகேங்களா. எல்கேஜிலாம் குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்பன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த ஏபிசி 3மே கரெக்டு தான், பட் ஆர்டரில் வரணும். எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபியூ சென்டென்சஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்யூரேட்டாக வந்து அவங்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியணும், ரீட் பண்ண தெரியணும். அது ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேசேஜஸ் வந்து அவங்க வந்து சின்ன பேசேஜஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது துல்லியமாக வந்து கரெக்டான ஒரு இன்டர்னேஷனோட கரெக்டான பாசஸ் நிறுத்த குறியீடுகளை வந்து சொல்லணும், அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் ஃப்ளூயன்சி வரும். ஸோ அக்யூரசிக்கு அப்புறம் இன்டர்னேஷன் அண்ட் பாசஸ்க்கு அப்புறம் ஃப்ளூயன்சி வரும். ஸோ அப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் லாஸ்ட்டில் வரணும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் பிசி ஏ தான் இருக்கிறதுலே கரெக்டான ஆர்டராக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட், அதிகமான கொஷின்ஸ் நாட் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிரிண்ட் அவேர்னஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் எமர்ஜென்ட் லிட்ரஸி. எமர்ஜென்ட் லிட்ரஸினா குழந்தைங்கள் வந்து ஆரம்பத்தில் எழுத்து படிப்பு பழக்கம், அதுதான் வந்து எமர்ஜென்ட் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பிரிண்ட் அவேர்னஸோட அம்சம் என்ன அந்த கேரக்டரிஸ்டிக் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்க எமர்ஜென்ட் லிட்ரஸினா ஆரம்ப கட்டத்தில் வந்து பசங்களுக்கு நம்ம எழுத படிக்கலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல, அதான் எமர்ஜென்ட் லிட்ரஸி. அதில் வந்து இந்த பிரிண்ட் அவேர்னஸ், ஸோ இந்த பிரிண்ட் பண்ணி இருக்கிற அந்த நோட்ஸ் அண்ட் புக்ஸோட அவேர்னஸ் அவங்களுக்கு அதை பற்றி போதிய ஒரு நாலேஜ் வந்து அது போதிய ஒரு விழிப்புணர்வுன்றது வந்து குழந்தைங்களுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ புக்ஸ் இருக்கிறதுனா நம்ம படிக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் படிக்க எழுத கற்றுட்டு இருக்கும்போது ஸோ அதில் வந்து எந்த ஒரு அம்சம், எந்த ஒரு குணம் வந்து இதில் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங்க புக்கு. ஸோ புக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும், பேஜஸை திருப்பணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆர்டர், இப்படி தான் நம்ம படிக்கணும், லெஃப்ட் டு ரைட்டு தான் படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹேண்டிலிங் புக் கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகேங்களா. ரெகக்னைசிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ லெட்டர்ஸ் எது, வேர்ட்ஸ்னால் என்ன, ஸோ அது ரெண்டு வேர்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி கேப் வரும். ஸோ இதை பற்றிலாம் அவங்க ரெகக்னைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரேடியாக எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு அவங்க நினைக்கக்கூடாது. இங்கெல்லாம் கேப் இருக்குன்னா இது தனி வேர்டு, இது தனி வேர்டு, இது தனி வேர்டுன்றதை அவங்க ரெகக்னைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் கரெக்ட். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பிரிண்ட் அவேர்னஸ், பிரிண்ட் பண்ணியிருக்கிற அந்த நோட்ஸ் இருக்குல்ல, ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்து அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து படிக்க எழுத கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி குணங்கள்லாம் குழந்தைங்களுக்குள்ளே இருக்கணும். ரீடிங் இஸ் டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம்.
ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்னல டைரக்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸை எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுன்றது அவங்களுக்கு முதல்ல அந்த தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்கிட்ட லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் நம்ம படிக்கணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேலேருந்து தான் கீழே போகணும், கீழேருந்து மேலே போகக்கூடாதுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இது மூணுமே கரெக்டுன்ற போது இதுதான் தப்பாக இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலுமே வந்து ஆப்ஷன் அது ஒன்று தான் ரிமைனிங் இருக்குது. இதனால சொல்கிறேன். ஸ்டார்டிங் டு ரீட் ஃபுல் சென்டென்சஸ். ஆரம்ப காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பிரிண்ட் அவேர்னஸ்னால் ஒரு புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆரம்ப காலத்தில் படிக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்கிட்ட எப்படி பிரிண்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இதில் மெயின் நோக்கமாக இருக்குது. தவிர பிரிண்ட் அவேர்னஸில் ஃபுல் சென்டென்ஸை வாசிக்கிறதுக்கு ஹையர் லெவல் 4th 5th வரும்போது தான் குழந்தைங்க நல்லா பெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃப்ளூயண்ட்டாக வந்து அந்த பிரிண்ட் மெட்டீரியல்ஸை வந்து படிக்கவும் எழுதவும் செய்வாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த எமர்ஜென்ட் லிட்ரஸி அப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்க்க முடியாது. ஆக்சுவலி இந்த பிரிண்ட் அவேர்னஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. நெக்ஸ்ட் 142 பார்க்கலாமா? அக்செப்டன்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இன் எ கிளாஸில் வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி பல மொழி பேசும் மாணவர்கள் ஏற்றுக்கொள்வதில் என்னென்ன விளைவுகள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸில் பல மொழி பேசும் மாணவர்கள் இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால நம்ம வந்து கிளாஸில் குழந்தைங்கள் இருக்கட்டும் என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஹிண்டர் இன் அட்டைனிங் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி. ஸோ வந்து தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மொழிகள் பேசுகிற குழந்தைங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறதுனால அது ஒரு தடையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிஸ்ட்ராய் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லீடிங் டு டிக்ரீஸ் இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அழிக்கப்படும், அவங்களோட இமேஜினேஷன்லாம் அழிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இமேஜினேஷன் படைப்பாற்றல் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். பல மொழிகள் பேசுகிற அந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம் இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அவாய்டட். இல்லை, அக்செப்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கும். ஹாவ் நோ இம்பேக்ட் ஆன் த லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இதுவும் நெகட்டிவாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தாக்கமும் இருக்காது, பாசிட்டிவான ஒரு தாக்கமும் இருக்காது அவங்க லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போதுன்றாங்க. ஸோ அதுவும் தப்பு. பூஸ்ட் அப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லீடிங் டு இன்க்ரீஸ்ட் இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. மாணவர்களோட மதர் டங்கை அக்செப்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்போம், கான்ஃபிடன்ஸ் கூடும், அதனால் வந்து இமேஜினேஷனும் மற்றும் கிரியேட்டிவிட்டி திங்கிங் வந்து அதிகமாகும். இதுதான் கரெக்டான வார்த்தைகளாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆல் languages have certain common properties. These are called. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் பொதுவாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்ளோசியானா ஒரு சமூகத்தில் ஒரு மொழியின் ஃபார்மல் மற்றும் இன்ஃபார்மல் வெரைட்டிஸை வந்து வேறு இடத்துல வந்து பயன்படுத்துவது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மலாக எப்படி பேசுவோம், இன்ஃபார்மலாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நீங்கள் பேசுவீங்க, ஃபார்மலாக எப்படி பேசுவீங்கன்றதை அந்த வெவ்வேறு இடத்துல பயன்படுத்துறது தான் வந்து டிக்ளோசியா. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர்னா பர்டிகுலர் ப்ரொஃபஷன் இருக்கட்டும் இல்லை சுச்சுவேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் ஸ்டைல். இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டர் வரும்போது இங்கிலீஷ் ஒரு மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஓகேங்களா? முக்கியமாக இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்லுவேன், லா. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பேசுகிற அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நார்மல் வேர்டுக்கும் மாறுபடும். ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து வேர்டிக்ட், ஜுடிஷியரி, நிறைய வார்த்தைகள். ஹியரிங்னா நம்ம என்ன நினைப்போம், காதால் கேட்குறதுன்னு ஹியரிங். அந்த இடத்துல ஹியரிங்னா வந்து அர்த்தம்ன்றது மாறுபடும். நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனோ சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் ஸ்டைல். ஓகேங்களா? அதான் ரிஜிஸ்டர்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து டைலக்ட். ஒரு மொழி வந்து வட்டார வழக்காக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் ஒரு மொழியை வந்து எப்படி பேசுகிறாங்க, அது வந்து டைலக்ட். நெக்ஸ்ட் வந்து டைலக்ட்னு சொல்லலாம். லாங்குவேஜ் யூனிவர்சல்னால் என்னன்னா வந்து எல்லா ஹியூமன் லாங்குவேஜஸ்லையும் பொதுவான காணப்படும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே சப்ஜெக்ட் தான், வேர்பு தான், ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வேறு வேலை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வேர்புனா ஒரு செயல். ஓகேங்களா? ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் செய்கிறீங்கன்னா அது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது செயலாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது வந்து யூனிவர்சலாக உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளும் ஒரே மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ நம்ம இதில் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அட்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராகரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஷின் மார்க் கூட வரும். எல்லா லாங்குவேஜ்லேயும் சேம் தானே.
ஓகேங்களா. ஹிந்தி இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், இங்கிலீஷில் இருக்கட்டும், கேள்விகள் கேட்கும்போது நம்ம கொஷின் மார்க் தான் போடும். ஸோ அது எல்லா லாங்குவேஜ்லையும் சேம் தான். ஓகேங்களா. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது காமனாக இருக்கும் எல்லா லாங்குவேஜுக்கு. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், லாங்குவேஜ் யூனிவர்சல்ஸ். காமன்னு வரும்போது நீங்கள் யூனிவர்சல்ஸ், உலகம் இருக்க எல்லா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து read the sentences given below on reading and writing skills. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் பற்றி வரவே இல்லை. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் பற்றி தான் வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ முக்கியமாக இருக்குன்றதான். ஸோ 140 கொஷின் பார்க்கலாம். ஸோ ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்டாக இருக்குன்றதை சொல்லலாம். The understanding of and the ability to read also affects the ability to write. ஸோ வந்து ரீடிங் எபிலிட்டி வந்து ரைட்டிங் எபிலிட்டியும் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது வந்து தாக்கத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆர் செப்பரேட் ப்ராசஸ் அண்ட் டெவலப் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ரீடிங்கும் ரைட்டிங் வந்து தனித்தனி ப்ராசஸ், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தமாக இல்லாமல் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இப்போ உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸ் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லும்போது உங்கள் மைண்டு இதுக்கான ஸ்பெல்லிங்ன்றது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அல்டிமேட்லி எல்லா லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும், இது ஒன்றோட ஒன்று எல்லாமே கனெக்டட். நீங்கள் லிசன் பண்ணால் தான் ஸ்பீக் பண்ண முடியும். நீங்கள் காதால் கேட்டால் தான் அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே உட்கார வைப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த வார்த்தையை பேச முடியும். குழந்தை எடுத்த உடனேமா பேசிடுது, அம்மாவா இங்காவா அப்படின்னா. ஒரு வயசு குழந்தை, சரி 1 மந்த் குழந்தை என்ன, 1 மாதத்து குழந்தை வந்து அம்மா இங்கேவா நான் கூப்பிடும் இல்லை. 6 மாதம் கிட்ட வரும்போது அந்த குழந்தை வந்து எல்லோரும் அப்சர்வ் பண்ணும், லிசன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே வந்து நீங்கள் லிசன் பண்ணி தான் எழுதுவீங்க ஆக்சுவலி. ஓகேங்களா. நீங்கள் டீச்சரை எப்படி படிக்கிறாங்கன்னு லிசன் பண்ணி தான் நீங்கள் படிப்பீங்க கூட, ரீட் கூட இப்படி தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்கில்ஸும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டடு. ஸோ இந்த இடத்துல நாட் ரிலேட்டடுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாமா. 139 between 12 to 18 months, children begin to produce a variety of recognizable single unit utterances. This period in which single terms are uttered for everyday objects is called. So நம்ம நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தோம், பேப்லிங் பார்த்தோம், கூயிங்னு பார்த்தோம், டெலகிராஃபிக் ஸ்பீச்னு பார்த்தோம், ஹோலோஃப்ராஸ்டிக் ஸ்டேஜ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதை மறக்காதீங்க, அந்த ஸ்டேஜஸ்லாம் பாருங்கள் கொஷின்ஸ் வந்துருக்கு பாருங்கள். 12 to 18 மாதத்தில் இருக்க குழந்தைங்க வந்து ஒரு சில சிங்கிள் வேர்ட்ஸை மட்டும் வந்து வச்சு அதன் மூலமாக வந்து மீனிங் சொல்கிற ஸ்டேஜுக்கு என்ன பெயருன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹோலோஃப்ராஸ்டிக் ஸ்டேஜ். சிங்கிள் வேர்டு, ஒரே ஒரு ஒத்த வார்த்தை மட்டும்தான் இந்த ஏஜில் 12 to 18 மாதம் இருக்க குழந்தைங்க. பால், அம்மா, அப்பா, கார், பொம்மை, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பால் வேணும்னு சொல்லி முழுமையாக அவங்களால பேச முடியாது. எனக்கு பால் வேணும்னு சொல்லி முழுமையாக பேசணுன்னா அது வந்து இந்த ஸ்டேஜில். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டெலகிராஃபிக் ஸ்பீச் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18 to 24 மாதமில் இருக்க குழந்தைங்க வந்து 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. காரு, கோ, அம்மா, கம் அம்மா, இல்லை அம்மா கம், இந்த மாதிரி. பாத்ரூம் வருது. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தை வந்து டெலகிராஃபிக் ஸ்பீச்சில் வரும். ஸோ இந்த கூயிங்ன்றது வந்து குழந்தை வந்து 6 to 8 வாரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்ட்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஆ, இ, ஐ, ஓ, யூ, இந்த மாதிரி லெட்டர்ஸோட சவுண்டை வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த குழந்தை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அது 6 to 8 வீக்ஸில் குழந்தை இந்த மாதிரி சவுண்ட்ஸில் மேய்க்கும். நம்மளால சொல்லலாம், ஐயோ என்னை பார்த்து குழந்தை பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா. அப்படின்னு நம்ம எதாவது கேட்டால் அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் வந்து அந்த மாதிரி ஓக்கலாக அந்த குழந்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. முக்கியமாக வந்து இந்த ஒவ்வொரு சவுண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் குழந்தை. நெக்ஸ்ட் வந்து பேப்லிங் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்டும் ஒவ்வொரு சவுண்டும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணும். பா, இதில் பியும் எம்முன்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட், ஏன்றதை வவல். ஸோ இந்த பேப்லிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே குழந்தை வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸும் வந்து சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ பேப்லிங்ன்றது 6 monthsக்கு மேலே. So next question போகலாமா. The process by which the language is passed from one generation to another is called. So மொழி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும் அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். ஸோ லாங்குவேஜ் என்பது வந்து பயாலஜிக்கல் ஜீன் மூலமாக வருது. ஓகேங்களா. சமூகம் மற்றும்
வராது. ஆக்சுவலி லாங்குவேஜ்ன்றது வந்து ஜீன்ஸ் மூலிமா கடத்தப்படுறது இல்லை. நம்ம வந்து கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், இது சமூகம் மற்றும் கலாச்சாரம் வழியாக தான் வந்து கற்றுக்கும் கொடுக்க முடியும், பாஸும் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்கிறோம் நம்ம மொழி அழிஞ்சிக்கிட்டே வருது, நம்ம மொழி வந்து அதிகமாக யூஸ் படப்படலை, ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தமிழ் ஒதுக்கப்படுறதுனால பசங்க வந்து 12th வரும்போது தமிழ் ஜஸ்ட்டு வந்து படிக்க மட்டும்தான் தெரியுது, அவங்களுக்கு எழுத கூடவே வர மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. நம்மளோட லாங்குவேஜ் அழிஞ்சிட்டே வருதுன்னா நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிட்டு வருதுன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலாச்சாரம் வழியாக தான் நம்ம லாங்குவேஜே வந்து ரொம்ப அந்த காலத்துல இப்போ வரைக்குமே மொழி வந்து கடத்தப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சாரம் மூலியமாக தான். ஓகேங்களா? ஸோ கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக தான் ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டினா என்ன தெரியுமா? புதிய சென்டென்சஸ் வந்து நீங்கள் உருவாக்குறோம் அந்த திறன். ஓகேங்களா? நீங்களாவே புது சென்டென்ஸ் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அது வந்து ப்ரொடக்டிவிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ப்ரெசண்ட்டில் இல்லாத டைம். இப்போ வந்து இப்போ பற்றி நம்ம பேசாமல், இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் டைம் பற்றி பேசாமல் இறந்த காலம் பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிட்டரினஸ். ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ்க்கும் அதோட மீனிங்க்கும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வேர்ட் இருக்குன்னா அதோட மீனிங்க்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்பிட்டரினஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே ஆர்பிட்டரி அப்படி நெஸ் இல்லாமல் ஆர்பிட்டரி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன? ஒரு வேர்டுக்கும் அந்த மீனிங்க்கும் இருக்கிற அந்த தொடர்பு. ஓகேங்களா? அது ஆர்பிட்டரி. இங்கே ஆர்பிட்டரினஸ்ன்னு கொடுத்துருக்கறதுனால வேர்டுக்கும் அந்த மீனிங்க்கும் ஒரு ரிலேஷன், நாட் ரிலேஷன், ரெண்டுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது ஆர்பிட்டரினஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நெகட்டிவ் வேர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இறந்த காலத்தை பற்றி வந்து எதிர்காலத்தை பற்றியும் பேசுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பற்றி, இப்போ நிகழ்காலத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. So next question 137 பார்க்கலாம். An impairment of language function due to localized cerebral damage which leads to difficulty in understanding or producing linguistic forms is called. So actually இந்த ஆப்ஷன் வழியாக பாருங்கள், லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை பற்றி கேட்குறாங்க. ஸோ பிரெயின் டேமேஜ் காரணமாக வந்து மொழியை புரிந்து கொள்வதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலும் இருக்கட்டும், பேசுகிறதுலும் அவங்களுக்கு வந்து ஒரு கோளாறுன்றது இருக்குது, அதாவது இம்பேர்மெண்ட்ன்றது இருக்குது, அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டின்றது இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, பேசுகிறதுலும் இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் இருக்கட்டும், அந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ் இருக்கட்டும், அதோட ஃபார்ம்ஸ் வந்து அவங்களால ப்ரொடியூஸும் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்டும் பண்ணல, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிரெயினில் நடந்த ஒரு டேமேஜ், அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பாட்டில் நடந்த டேமேஜ். இதை பற்றி தான் நான் முன்னாடி சொன்னேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இதனால் அவங்களால லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, அதனால் அவங்களுக்கு அந்த குறைபாடுன்றது இருக்குது. ஸோ இது என்ன? அது ஆக்சுவலி டிஸ்கால்குலியா பற்றி நம்ம பார்த்துருக்கோம், டிஸ்லெக்ஸியா பார்த்துருப்போம், டிஸ்அர்த்தியா அண்ட் டிஸ்பேசியா என்னன்றதை பார்க்கலாம். டிஸ்கால்குலியானா மேக்ஸில் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுல இருக்கட்டும், நம்பர்ஸில் புரிஞ்சுக்கிற அதோட நம்பர் சென்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்பர் சென்ஸு 1னா 1, 7னா 7 பொருட்களை நம்ம எண்ணி பார்த்தோன்னா 7ன்றதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்பர்ஸ் வந்து அவங்களால ஆட் பண்ண தெரியாது, சப்ராக்ஷன்லாம் பண்ண தெரியாது. அது டிஸ்கால்குலியா. அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் மேக்ஸ் வந்து போடுறதெல்லாம். ஸோ அது டிஸ்கால்குலியா. டிஸ்லெக்ஸியானா படிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வேர்ட்ஸ் ஒரு 2 வார்த்தைகளை சேர்த்து 2 எழுத்துக்களை சேர்த்து படிக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து டிஸ்லெக்ஸியா. டிஸ்ஆர்த்தியானா என்ன? டிஸ்ஆர்த்தியானா ஸ்பீச் மசில்ஸ் பலவீனமான இருக்கிறதுனால அவங்களால வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேசுதலில் இருக்கட்டும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இதில் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து எதுவுமே வராது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீச் தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மோட்டார், அந்த வாயை சுற்றி இருக்க அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர்னு சொல்லுவோம். மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? டிஸ்ஆர்த்தியா. பட் அப்பேசியானா ரெண்டுமே கலந்துருக்கும். என்ன மாதிரினா வந்து அவங்கள மூளையில் வந்து அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செரிப்ரல்
கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதி வந்து காயம் காரணமாக ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை பிறக்கும்போதே அப்படி வந்து அந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதுனால லாங்குவேஜ் அவங்களால ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்டும் அவங்களால பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பிரெயின் பார்ட்டில் அடிபட்டிருக்கிறதுனால, பிரெயின் டேமேஜ்னால. ஓகேங்களா? ஸோ அதை தான் அபேசியான்னு சொல்லுவோம். டிஸ்ஆர்த்தியானா வந்து அவங்களால ஸ்பீச்சை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்மளோட மசில்ஸ்னால இந்த மோட்டார், அதாவது ஸ்பீச் மோட்டார் டிஸார்டர்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எங்களால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீச் பேசுகிறது கஷ்டமாக இருக்கும், இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது பேசுகிறது ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும். லாங்குவேஜே அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சுக்கிற லெவலுக்கு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டோட பிரெயின் டேமேஜ்னால, அந்த டேமேஜ்னால. So the space between what a learner can do without assistance and what they can do in collaboration with adults or more capable peers is termed as. ஸோ ஆக்சுவலி இது வைகாட்ஸ்கியோட தியரி படியும். ஸோ வந்து குழந்தைங்க வந்து தனியாகவே செய்யும் திறனுக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அசிஸ்டன்ஸ், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து ஒரு வேலையை வந்து லேர்னர்ஸ், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸால் செய்ய முடியுது. and what they can do in collaboration with adults or more capable peers. யாராவது ஒரு சக மாணவர்களோட இல்லை அவங்களோட பெரியவங்களோட ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் அது செய்ய முடியும். ஒரு விஷயம் அவங்க ஹெல்ப் இல்லாமல் செய்கிறாங்க, இன்னொரு விஷயம் அவங்க ஹெல்ப் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைவெளிக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். நம்ம வைகாட்ஸ்கி தியரியில் பார்த்துருப்போம். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 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 பெரியவரோ இல்லை வந்து சக மாணவர்களோ, ஓகேங்களா, ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு என்ன பேர், ஒரு குறிப்பிட்ட தற்காலிக ஹெல்ப்புக்கு பேர் என்ன, ஸ்கேஃபோல்டிங். ஓகேங்களா? அது வந்து அவங்க ஷார்ட் டைமுக்கு தான் கொடுப்பாங்க, அதனால தான் டெம்பரவரி ஹெல்ப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இங்கிலீஷ் பெடகாஜி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பெடகாஜி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு சப்ஜெக்ட்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.